ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ரெட்மியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கே சீரியஸ் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியா மார்க்கெட்டில். ஸோ அது என்ன மாடல், அந்த மாடலுடைய ஒரு குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு என்ன ப்ரைஸிங்க்கு வந்து இதை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்முடைய அல்ட்ரா டெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே வர்ற பெல் சிம்பிளையும் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சேனலுக்காக டெலிகிராம் குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அந்த குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்க் மூலிமா எங்களால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து அல்ட்ரா டெக் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து நம்முடைய சேனலை வந்து காட்டிடும். அந்த சேனலில் வந்து நீங்கள் உள்ளே போய் கீழே ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நான் போடுற வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக இந்த சேனல்லையே வந்து நீங்கள் வந்து சேட் பண்ணி உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாகவே வந்து ஒரே ஒரு கே சீரியஸ் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ரெட்மி தரப்பிலிருந்து. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K20 அப்படிங்கிற இந்த மாடல் தான். ஸோ மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி வந்து கே சீரியஸில் நிறையா மாடல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க வேர்ல்டு வைடில். பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா K20 அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் மாடல் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து ரெட்மி கே சீரியஸ் வந்து இந்தியாவில் ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரெட்மியை பொறுத்த வரைக்கும் எல்லா மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தரப்பில் வந்து வெறும் பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களோட நினைவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்தியாவில் அதிகமாக வந்து ரெட்மி சேல் ஆகிறது பட்ஜெட் செக்மெண்ட் ஃபோன்ஸை மட்டும்தான் சேல் அதிகமாக இருக்கிறதுனால ரெட்மி கே சீரியஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக. ஸோ அதனால் ரெட்மி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த சீரியஸ் எல்லாமே வந்து லான்ச் பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்மி வந்து கே சீரியஸ் வந்து நாங்கள் புதுசாக ஒரு 5G வேரியண்ட் வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி K50i அப்படிங்கிற இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்மி நோட் 11 ப்ரோ மாதிரியே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து தகவல் எல்லாமே வந்து லீக் ஆகிருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெட்மி K50i 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரெட்மி K50i ஸ்மார்ட் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது மீடியாடெக் டைமென்சிட்டி 8100 அப்படிங்கிற சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்டா கோர் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.85 GHz ப்ளஸ் குவாட் கோர் 2 GHz வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரேம் அப்படின்னு பார்க்கும்போது 6GB ரேமு 8GB ரேம் அப்படிங்கிற 2 மாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த 6GB ரேமில் வந்து பார்த்திங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 8GB ரேம் மாடலில் வந்து பார்த்திங்கன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.6 இன்ச்சுக்கு உண்டான ஒரு IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 144 Hz வந்து கொடுத்துருக்குறாங்க. பெசில்லெஸ் வித் பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேமராவும் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமராவும் வந்து கொடுத்துருக்குறாங்க. பேக்கில் வந்து பிரைமரி கேமராவாக வந்து 64 மெகா பிக்சல் வந்து இருக்குது. அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 8 மெகா பிக்சலுக்கும் மேக்ரோ கேமரா வந்து பார்த்திங்கன்னா 2 மெகா பிக்சலுக்கும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 16 மெகா பிக்சலுக்கு உண்டான ஒரு செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தென் பேட்டரி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 4400 mAh வந்து பேட்டரி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா டைப் C போர்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. SIM 1 SIM 2 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நேனோ சிம் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் மெமரி வந்து பண்ணவே முடியாது. 6GB ரேம் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் 8GB ரேம் வேரியண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டு, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மாலிக் G610 MC6 அப்படிங்கிற டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது Android 12 பேஸ் பண்ண MIUI 13 தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கேமரா ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஜிட்டல் ஜூம், ஆட்டோ ஃப்ளாஷ், ஃபேஸ் டிடெக்ஷன், டச் டு ஃபோக்கஸ் அப்படிங்கிற நிறைய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காகவே வந்து ஒரு 5G வேரியண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5G வந்து 16 பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தென் ப்ளூடூத் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெர்ஷன் 5.3 வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து பார்த்திங்கன்னா சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. தென் அதர் சென்சார்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைட் சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார், ஆக்சிலரோமீட்டர், காம்பஸ், ஜைரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த 5 சென்சார் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வந்து 6GB ரேம் வித் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தென் 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா 8GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க இந்தியா மார்க்கெட்டில். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். புதுசாக மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.